ஹலோ ஹால், வெல்கம் டு ஸ்ரீஜா யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு டெம்பிள் vlog பார்க்கலாம். எங்கே போயிருந்தோன்னா சிதம்பரம் போயிருந்தோம். சிதம்பரத்தில் 2 டெம்பிள் விசிட் பண்ணியிருந்தோம். தில்லை காளியம்மன் டெம்பிள் அண்ட் நடராஜர் டெம்பிள். ஃபஸ்ட்டு தில்லை காளியம்மன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடராஜரை போய் தரிசித்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. வெயில் ரொம்ப அதிகமாக தாங்க இருந்தது. செம்ம வெயில். மார்னிங்கே தான் போகணும். பாருங்கள் எவ்வளோ வெயில்னு. கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். வெளியே நிறைய பூஜை பொருட்கள்லாம் இருந்தது. மனசு யாராவது மறந்துட்டா கூட இங்கேருந்து வாங்கிட்டு போய் கூட அம்மனை தரிசிச்சுட்டு வரலாம். அழகான ஒரு இமேஜ் இருந்ததுங்க. பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. சிவன் அழகாக ஆனந்த தாண்டவம் மாறுறாங்க. அவங்கள சுற்றி எல்லா சாமியும் பார்க்குற மாதிரி நல்லா இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு விநாயகரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகர், அப்புறம் போய் எல்லா சாமியும் பார்த்தோம். இவங்க தில்லை அம்மனோட பிரகாரம், அந்த சைடு தில்லை காளியம்மனோட பிரகாரம் இருந்தது. ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருந்ததுங்க. ஏன்னா இன்றைக்கி அமாவாசைன்றனால நிறைய க்ரௌட் இருந்தது. ஃபஸ்ட்டு தில்லை காளியம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாந்தரூபிணியாக இருக்கிற தில்லை அம்மனை தரிசிக்கணும்னு சொன்னாங்க. வெளியெலாம் நிறைய பெயிண்ட்லாம் இருந்ததுங்க. எல்லா லக்ஷ்மியும் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் போய் பாருங்கள். இது அவுட் சைட் த டெம்பிள். ரொம்ப நல்லா இருந்தது எல்லா பிக்சர்ஸும். ஸ்ரீ விஜயலக்ஷ்மி, ஸ்ரீ சந்தானலக்ஷ்மி, ஸ்ரீ ஐஸ்வர்யலக்ஷ்மி, ஸ்ரீ வீரலக்ஷ்மி, ஸ்ரீ ஆதிலக்ஷ்மி, ஸ்ரீ தானியலக்ஷ்மி, ஸ்ரீ கஜலக்ஷ்மி அண்ட் ஸ்ரீ வித்யாலக்ஷ்மி. எல்லா சாமியும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. இவங்க தாங்க ஸ்ரீ தில்லை காளியம்மன். ஆயிலாலே அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. அவங்கள அழகாக குங்குமத்தால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இவங்க தில்லை அம்மன், சமயபுரத்தால், திருச்சி சமயபுரத்தால். அமாவாசை அப்போ எலுமிச்சை பழம் வாங்கிட்டு எந்த வேண்டுதல் இருந்தாலும் அம்மாவை நினச்சி இந்த ஜோலத்தில் சொருகுனா நினச்சது நடக்கும்னு சொன்னாங்க. அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நடராஜர் பார்க்க கிளம்பிட்டோம். எப்பயுமே கிழக்கு வாசல் வழியாக தான் போவோம். இப்போ வடக்கு வீதி வழியாக போனோம். வீக் டேஸுன்றதுனால ரொம்ப க்ரௌடு இல்லைங்க. வீக் ஆஃப் தான் ரொம்ப க்ரௌடு இருக்கும். பட் வீக் டேஸில் ரொம்ப க்ரௌடு இல்லை. நடராஜர் அப்பாவை பார்க்கும்போது ரொம்ப அழகான தரிசனமாக இருந்தது. ஸ்படிக லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க போகும்போது. இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்க. போய் நான் பெருமாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடராஜரை பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த தடவை அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகாக, ரொம்ப அமைதியாக இருந்தது. மனம் ரொம்ப அமைதியாக இருந்தது. எவ்வளோ கவலை இருந்தாலும் அவங்கள போய் பார்த்துட்டு உட்காந்துட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு தரிசனமாக இருந்ததுங்க. அவரை நினைக்காம எப்படி அங்கே போக முடியும் சொல்லுங்கள். அவர் நினச்சா மட்டும்தான் எந்த கோயிலாக இருந்தாலும் போக முடியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனது. அவர் கூப்பிட்டதாங்க போக முடியும். கூப்பிடாமல் போகவே முடியாது. அங்கே ஒரு மரம் இருந்ததுங்க. மரம் என்ன நேம் தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அதுலேருந்து நிறையா பூலாம் விழுந்துருந்தது. ஒரு அண்ணன் அந்த பூலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பூ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த மரம் தாங்க. பூலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க வீட்டுக்கு. சரி ஜஸ்ட்டு கொடுங்கண்ணா, நான் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தேங்க. யாருக்காவது இந்த நேம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூ தாங்க. உள்ள குட்டி லிங்கம், மேலே பாம்பு கொடை மாதிரி இருந்தது. நேம் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். உள்ள முருகர் டெம்பிள் இருந்தது. அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. தென் அலங்காரம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை அதுமா போய் முருகரை பார்த்துட்டு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த வெயில் நிறைய பேர் விளக்கு போட்டாங்க. காற்றும் ரொம்ப நல்லா அடிச்சிட்டு இருந்துச்சுங்க. ஆனாலும் அவரை நினச்சி உள்ள முருகி அவரை நினச்சி விளக்கேற்றி
ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மயில் வாகனர் எல்லோரும் இந்த லீவில் வந்து கண்டிப்பாக ஒரு டெம்பிள் விசிட்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. வீக் ஆஃப் இல்லாமல் வீக் டேஸில் போனீங்கன்னா நல்லா சாமியை பார்த்துட்டு வரலாம். முருகரையாவை பார்த்துட்டு உள்ளே வந்து அலௌடு இல்லைன்னு சொன்னலைங்க, உள்ளே அலௌடு இல்லை, அதனால தான் வெளியே கேப்சர் பண்ணோம். அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடராஜரை பார்க்க உள்ளே போனோம். கிழக்கு வாசல் கோபுரங்க அது. இது வந்து வடக்கு வீதி. ஃபஸ்ட்டு அம்மாவை பார்க்கணுன்னு சொன்னாங்க, சிவகாமி அம்மாள். இவங்க தாங்க, உள்ளெல்லாம் அலௌட் கிடையாது, அதனால் ஜஸ்ட்டு இங்கே மட்டும் கேப்சர் பண்ணேன். ஸ்ரீ சிவகாமி அம்மாள் சன்னதி. ரொம்ப அழகாக இருந்தாங்க, நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது உலகத்தையே கட்டி ஆள்பவள் அவங்க. அமைதியாக ரொம்ப ரொம்ப சாந்தமாக இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் நடராஜரை தரிசித்தோம். நடராஜரை பார்க்கும்போது எப்பயும் போயிருக்கேன், முன்னாடியெல்லாம் போயிருக்கேன், பட் இந்த டைம் வந்து ஸ்படிங்கலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டைமுக்கு போயிருந்தோம். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க, அபிஷேகம்லாம் நிறையா பண்ணிகிட்ருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்படிங்கலிங்கம் பண்ணிகிட்ருந்தாங்க, அதுக்கப்புறம் குட்டியாக நடராஜர் சிலை மாதிரி இருந்தது, அவங்களுக்கு பண்ணாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டேன், நான் ரொம்ப தெரியலங்க. அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, உள்ளே இருக்கிற சாமிக்கு வந்து வருஷத்தில் 6 டைம் தான் வந்து அபிஷேகம் நடக்கும்னு சொன்னாங்க. கிழக்கு வாசலுங்க இது. கிழக்கு வாசல் வழியாக தான் வந்து பார்த்து இப்படி தான் போகணும் நடராஜரை பார்க்குறதுக்கு. அதாங்க 6 டைம் தான் வந்து வருஷத்தில் வந்து அபிஷேகம் நடக்கும். மற்ற டைம் எல்லாம் 6 வேளையும், ஒரு நாளைக்கு 6 வேளையும் வெளியே வச்சு அழகாக பண்ணுவாங்க. ஸ்படிங்கலிங்கத்துக்கும் நடராஜர் சிலைக்கும் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு கிளியராக தெரியல, பட் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அவங்கள எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஆராதனைலாம் காமிச்சாங்க, லைக் சாமி தீபாராதனைலாம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க குட்டி குட்டியாக ஒரு ஜன்னல் மாதிரி இருந்ததுங்க. அங்கே வந்து ஏதோ தெரியல, பட் பார்த்தா நல்லதுன்னு சொன்னாங்க. அது நேம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அது வந்து ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருந்தாங்க. ஆராதனை காமிக்கும்போது 3 டைம்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க. நல்லா இருந்தது சாமி. எனக்கு எல்லோரும் பாருங்கம்மா, இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லதுமான்னு சொன்னாங்க. ஸோ பார்த்தோம். ஏதோ சிதம்பர ரகசியம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க, கிளியராக தெரியலங்க. யாராவது சிதம்பரத்துலேருந்து இந்த விலாக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. வெளியே இங்கே சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இங்கே அழகான இமேஜஸ்லாம் வந்து மேலே பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. மேலே அழகாக தாமரை பூ மாதிரிலாம் அழகாக ஸ்டாச்சு மாதிரிலாம் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் வெயிலுக்கு வந்து இங்கே உக்காந்துட்டு இருந்தாங்க. வெளியே ரொம்ப காலம் ரொம்ப சுட்டுச்சு செம்மையாக. அந்த ஒயிட் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க, அது மேலே தான் நடந்துட்டு வந்தோம். இதோ பாருங்கள், அவ்வளோதாங்க, விலாக் முடிஞ்சிச்சு. டெம்பிள் நல்லா பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் டைம் கிடச்சா போய் சிதம்பரத்தில் 2 டெம்பிளையும் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. தில்லைக்காளியம்மன் டெம்பிள் அண்ட் நடராஜர் டெம்பிள். தேங்க்ஸ் டு ஆல். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ்.